சுகமான குழந்தை வளர்ப்புக்கு உதவும் ஸ்ரத்தை, பக்தி, ஞானம். நாம குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தை எப்படி வேடிக்கை பார்த்தோம்? நமக்கு நினைவில் இருக்கும். கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அப்படியேதான் மரணம் வரை நாம் இந்த உலகத்தை வேடிக்கை பார்க்க வேண்டும். அதுதான் சரியான முறை. ஆனா என்ன நடக்குது? நாம வளர்ந்த பிறகு வேடிக்கை பார்ப்பவர்களாக இல்லாமல் இந்த உலகத்தை திருத்துபவர்களாக மாறுகிறோம். இது சரியான மனப்பக்குவம் கிடையாது. இது தவறான மனப்பான்மை தான். ஏன்னா இந்த உலகத்தை நாம உண்டு பண்ணவும் இல்லை, நடத்தவும் இல்லை. இறைவனும் இறைவியும் இந்த உலகை உண்டு பண்ணினார்கள். அதே மாதிரி அவர்கள்தான் இந்த உலகத்தை நடத்துகிறார்கள். என்றும் சரி, இன்றும் சரி. ஏன் இப்படி நடத்துறாங்க? இந்த கேள்வி நமக்கு தேவையில்லாதது. ஏன்னா ஒரு குழந்தை இந்த கேள்வியை கேட்பது இல்லை. 4 வயது குழந்தைக்கு மன அழுத்தங்கள், கவலைகள் இல்லை. ஆனால் அவனே வளர்ந்து 40 வயதாகிவிட்டால் அவனுக்கு எல்லாம் மூட்டையா வந்துடுது. காரணம் என்ன? இந்த மனநிலை மாறுபாடுதான். சரியான மனநிலையிலிருந்து தவறான மனநிலைக்கு செல்கிறான். அப்படின்னு அறிவு வளரக்கூடாதா? அறிவு வளர்றது தவறு கிடையாது. போதிய தகவல்களுடன் வளர வேண்டும். அப்போ இந்த பிழை நடக்காது. அந்த விடுபட்ட தகவல்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். நடப்பதை வேடிக்கை பார்க்க மட்டுமே நாம் பிறந்துள்ளோம். எதையும் திருத்துவதற்கு இல்லை. ஏதாவது ஒன்று யார் மூலமாகவாவது திருத்தப்பட்டால் அது அவருடைய விருப்பத்தினாலோ முடிவினாலோ இல்லை, இறைவன் இறைவியின் விருப்பத்தினால் முடிவினால்தான் அது நடந்தது. அதே போல யார் மூலமாகவாவது பிழை நடந்தாலும் அவருடைய விருப்பத்தால் முடிவினால் இல்லை, அதுவும் இறைவன் இறைவியின் விருப்பத்தால் முடிவாள். அது ஏன் அவங்க அப்படி செய்யறாங்க? இந்த கேள்விதான் நமக்கு தேவையில்லாத கேள்வி. உதாரணமா நம்ம ஒரு திரைப்படத்திற்கு போறோம். நம்ம போறது வேடிக்கை பார்க்க தான் போறோம். என்ன? அந்த திரைப்படம் எப்படி இருந்தாலும் பார்த்து தொலைச்சிட்டு வர்றோம். என்ன? அந்த திரைப்படத்தை நாம் அங்கே நமக்கு பிடித்த மாதிரி மாற்றி அமைப்பது இல்லை, முயற்சிப்பதும் இல்லை. ஏன்? ஏன்னா அது ஏற்கனவே எடுக்கப்பட்ட திரைப்படம் நாம் பார்க்கிறோம். என்ன? அது நமக்கு புரிந்திருக்கிறது. அதனால நமக்கு பிடிக்கலன்னா அங்க நாம் மாற்றுவது இல்லை. அதே போலதான் இந்த உலகம், வாழ்க்கையும் கூட ஏற்கனவே இது எடுக்கப்பட்ட திரைப்படம். சூக்ஷ்ம நிலை, அருநிலையில். இப்பொழுது நாம் வேடிக்கை பார்க்கிறோம். ஸ்தூல நிலை, உருநிலையில். திரைப்படம் பார்க்க போனா நம்ம செவனேன்னு படம் எப்படி இருந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு வரோம். என்ன? இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்தாலும் அதேதான் செய்ய வேண்டியது. அதை விட்டு போட்டு இந்த வாழ்க்கையின் பகுதிகளையோ, இந்த உலகத்தின் பகுதிகளையோ இது எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்பவர்களாக ஆனோம் என்றால் அது நிச்சயமாக மிகப்பெரிய துயரத்தில் போய் முடியும். ஏன் அப்படின்னா இந்த முயற்சி முழுவதும் அறியாமையின் மேல் தானே நடக்குது. இந்த உலகம் ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரியாமல் வாழ்கிறோம் அப்படின்னாலே அறியாமை தானே அது. இந்த உலகம் எப்படி வந்தது, ஏன் வந்திருக்கு நமக்கு தெரியலன்னா அது அறியாமை தானே. நாம ஏன் பிறந்தோம், ஏன் இப்படி பிறந்தோம், அதற்கு பதில் தெரியலன்னா அது அறியாமை தானே. இந்த உலகம் இப்படி ஏற்பட, அதில் நாம் பிறக்க, அதில் இந்த நிகழ்வுகள் நடக்க கோடிக்கணக்கான காரணங்கள், நியத்திகள் வேலை செய்கின்றன. அவைகள் எல்லாவற்றையும் நாம் அறியவில்லை. அப்படி அறியாமல் இருக்கும் நிலையில் எடுக்கப்படும் முடிவுகள் என்னாகும்? பிழையாதான் போகும். அந்த பிழை என்ன செய்யும்னா நமக்கும் இயற்கைக்கும் இடையில் உரசலை, பனிப்போரை ஏற்படுத்தும். அது என்ன பண்ணும் அப்படின்னா கடைசியில் சோகத்தில் தான் போய் முடியும். ஏன்னா 2 பேர்ல யார் பலசாலின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா பல மூடர்கள்
இந்த இயற்கையை அவர் வென்றார், இவர் வென்றார் அப்படின்னு உலகத்துல ஒரே வர்ணனை. இந்த பேசுறவங்க யாருமே அந்த வென்ற அவர், இவர் வாழ்க்கையை எல்லாம் போய் முழுசா பார்த்தவங்க கிடையாது. ஒருத்தரு காட்ட சுத்தி பார்க்க போனாரு. கால்ல ஒரு முள்ளு குத்திச்சு. அத திறமையா பிடுங்கி எறிஞ்சாரு. என்ன? அவரு இயற்கையை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வீட்டுக்கு வந்ததும் அவரு புலம்புற புலம்பு என்ன? தான் தோல்வி அடைந்ததை சொல்கிறார். முள் குத்தியதில் வெற்றி அடைந்தார். தொழில்லையோ மற்ற சமாச்சாரங்கள்லயோ அவர் தோல்வி அடைந்திருக்கிறாரே. அப்போ இந்த வெற்றியையும் அவர் செய்யவில்லை, தோல்வியையும் அவர் செய்யவில்லை. அவர் மூலமாக இந்த இயற்கை தான் செய்தது. இதற்கு தேவையான நிரூபணங்கள் எல்லாம் விளக்கப்பட்டுள்ளது நம்முடைய பழைய நூல்களில். அந்த நூல்களை படிக்காமலேயே இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று குதிக்கிறார்கள் என்றால் இவர்களை என்ன செய்வது? அப்படி யாருடைய வாழ்க்கையிலாவது ஒரு பகுதியை பார்க்க வேண்டியது, அதில் அவர் வெற்றி அடைந்ததை போல தெரிகிறது. உடனே அவர் வெற்றி பெற்றார், அவர் வெற்றி அடைந்ததற்கு காரணம் அது இது என்றெல்லாம் பிரஸ்தாபம் பண்ண வேண்டியது. அந்த வெற்றி அடைந்தவருடைய வாழ்க்கையை 100% பார்த்தார்களா, புரிந்து கொண்டார்களா என்றால் கிடையாது. ஒரு சிறு பகுதியை, அந்த முள்ள பிடுங்கி போடுறதை மட்டும்தான் பார்த்தான். உடனே குதிக்கிறான். நீ முழுசா பாரு, அவர் எவ்வளோ பெரிய சாதனையாளர்னு உனக்கு புரியும். அதனாலதான் அவர் வெற்றி அடைந்தார்னு நீ தான் குதிக்கிற. அவரு குதிக்கல. என்ன? அவரு செவனேன்னு போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் தோல்வி அடைந்தது 999, வெற்றி அடைந்தது 1 என்று. ஆனா வெற்றியும் தோல்வியும் அவர் செய்யவில்லை என்று ஞானிக்கு தெரியும். அப்படின்னா என்னதான் செய்யணுங்கிறீங்க? அதனாலதான் சொன்னோம், இந்த உலகத்தை நடத்துவது இறைவனும் இறைவியும் அவர்களுடைய திருவிளையாடல் தான் இது என்பதை வேடிக்கை பார்த்து கொண்டே நீ வாழ்க்கையை நடத்து என்று. அது எப்படி நமக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு செவனேன்னு போக முடியும்? என்ன? சரிதான், கேள்வி சரிதான். அதுக்கு பதில் என்னன்னா, அது எப்படின்னா, நீ உன்னுடைய குழந்தை பருவ நாட்களை நினைத்துப் பார். அப்போ நீ இந்த உலகத்துல எதையாவது மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சியா? மழையை, வெயிலை, மின்னலை, இடியை, நட்சத்திரங்களை, நிலாவை, சூரியனை, ஆகாசத்தை, செடிகளை, மரங்களை, பூக்களை பார்த்து பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டோம். அவ்வளவுதான். என்ன? அவைகளை பற்றி இது ஏன் இப்படி இருக்கிறது, அது ஏன் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம கேள்வியெல்லாம் கேட்டதில்லை. இருக்கிறத பார்த்தோம், ரசித்தோம், வியந்தோம். அந்த பருவத்தில் இதெல்லாம் நமக்கு சுவையாக இருந்ததால் எப்ப பார்த்தாலும் பார்த்ததையெல்லாம் உத்து உத்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே சந்தோஷப்பட்டோம். என்ன? ஏன்னா ஏன் சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா, அப்பொழுது அந்த வயதில் நமக்கு அறிவு திமிர் இருந்தது இல்லை. அதனால என்னாச்சு? இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படி அங்கீகரிக்க முடிந்தது. அதை அப்படியே அங்கீகரிக்க முடிந்தது. ஒருவேளை இந்த உலகம் நமக்கு நம்முடைய குழந்தை பருவத்தில் சின்ன சின்ன சிரமங்களை கூட கொடுத்து இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அந்த பருவத்தில் அவற்றை நாம் ஏற்றுக்கொண்டோம், அங்கீகரித்துக் கொண்டோம். அவ்வளவுதான். அதை நிராகரித்தது இல்லை, வெறுத்தது இல்லை. முடியலன்னா, தாங்க முடியலன்னா அழுதுகிட்டு கிடந்தோம். அவ்வளவுதான். ஆனா நம்ம வளர்ந்த பிறகு நம்ம படிச்சோம். என்னத்த? தவறான கல்வி அணுகுமுறை தகவல்களை கற்றோம். அந்த தவறான தகவல்களுடன் கூடிய திறமைகளை வளர்த்து கொண்டோம். அப்புறம் சம்பாதிச்சோம், சாதனை செஞ்சோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது அந்த இறைவனும் இறைவியும் தான், இயற்கை தாய்தான். அவளது விதி நியத்திகள் தான் என்பதை மறந்துவிட்டு எனது சாதனை அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம், குதிக்க ஆரம்பிச்சோம். இதுதான் வாழ்க்கையில் துயர காரணம், மன அழுத்தங்களின் காரணம். உதாரணமா குழந்தை பருவத்துல நாம இருந்தபொழுது ஒரு நீர்நிலையை பார்க்கிறோம். என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கல்லை எடுத்து வீசுறோம் அது மேல. அப்ப என்ன ஆகுது? அதிலிருந்து தண்ணீர் துளிகள் எம்பி மேலே வருது பதிலுக்கு. அதை பார்த்தா அந்த குழந்தை பருவத்தில் நமக்கு ஆச்சரியமா இருந்தது. பிறகு என்ன பண்ணோம்? பெரிய கல் போட்டா என்ன ஆகுது, சின்ன கல் போட்டா என்ன ஆகுதுன்னு மாத்தி மாத்தி போட்டோம்.
அப்புறம் கோணலா போட்டா என்ன ஆகுது, நேரா போட்டா என்ன ஆகுது, மெதுவா போட்டா என்ன ஆகுது, வேகமா போட்டா என்ன ஆகுது, என்ன விதவிதமா போட்டு ஆராய்ச்சி பண்ணணும். அப்பெல்லாம் அந்த விளைவுகள் வேறு வேறு மாதிரி வர்றதுனால ஒரு உற்சாகம் வந்தது. வேடிக்கை பார்த்தோம், ரசித்துக் கொண்டே இருந்தோம். சரி, அந்த வயது போச்சு. வளர்ந்த பிறகு இப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்பொழுதும் நீர்நிலையில் கல்லை தூக்கி போடுகிறோம். போடுறத எப்படி வேணும்னாலும் போட்டுடுறோம். போட்டுட்டு இந்த நீர் இனி எப்படி மேலே எனக்கு பிடித்த மாதிரி வர வேண்டும் அப்படின்னு காத்திருக்கோம், எதிர்பார்க்கிறோம், விருப்பப்படுறோம். என்ன? அதாவது நான் போடுறது எப்படி வேணாலும் போடுவேன். அந்த தண்ணீர் மேலே வருவது நான் விரும்பும் விதத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இதுதான் துயர வாழ்வின் துவக்கம். ஏன்னா அது நம் கையில் இல்லாதது. அந்த விளைவுகளை ஏற்படுத்துவது விதிகள், நியத்திகள். கல்லை எப்படி போட வேண்டும் என்பதுதான் மதியின் வேலை. இந்த மதி அந்த கல்லை எப்படி போட வேண்டும், வீச வேண்டும் என்பதை முடிவு செய்து வீசிவிட்டது. இனி விதி அந்த தண்ணீர் மூலமாக எப்படி பதில் அளிக்கப் போகிறேன் என்று அது முடிவு செய்கிறது. அதுவும் இஷ்டத்திற்கு முடிவு பண்ண முடியாது. அந்த விதி நியத்திகளின்படிதான் அது முடிவு பண்ணும். அப்படித்தான் அது செயல்படுத்தும். அப்ப மதிக்கு என்ன வேலை? விதி ஏற்படுத்திய பலனை வேடிக்கை பார்ப்பதுதான் வேலை, ரசிப்பதுதான் வேலை. பலன் எதுவாக இருந்தாலும் 4 தடவை ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா 40 தடவை வருத்தப்படுற மாதிரி ஆயிடுச்சே. சரி, வருத்தப்படுவதுதான் வேலை. வருத்தப்படு. ஆனால் அங்கே போய் மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொள். அது மட்டுமல்ல, விதியிடம் பிழை நடக்காது என்பதை புரிந்து கொள். பிழை நடக்காதுன்னா என்ன? 5ஐயும் 4ஐயும் கூட்டினால் 9. என்ன? சரி, உலகத்துல இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு 5ஐயும் 4ஐயும் கூட்டினா 9 வராது, வேற ஏதாவது 72, 34 ஏதாவது ஒண்ணு வரும், பிழை நடக்கும். அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் நடக்காது. என்ன? அப்போ விதியிடம் பிழை நடக்காது என்பதை புரிந்து கொண்டால் நாம் துயரத்திலிருந்து தப்பிக்கும் வழியை கண்டுபிடிக்கிறோம் என்று பொருள். இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஜீரணிக்க வேண்டும். இப்படியேதான் நாம் இந்த உலகை வேடிக்கை பார்க்க பழக வேண்டும். வேடிக்கை பார்க்க வேண்டும், பழக வேண்டும். அதனால இதை பழகி இதே மனப்பான்மையுடன் தான் நாம் நம் குழந்தைகளையும் வளர்க்க வேண்டும். இறைவனும் இறைவியுமே இந்த உலகை படைத்தார்கள், என்னையும் படைத்தார்கள், எனக்கு உரிய கடமைகளையும் கொடுத்தார்கள், எனக்கு வரும் விதி அமைப்புகளையும் கொடுத்தார்கள் என்று வேடிக்கை பார்த்து கொண்டே வாழ்க்கையை நடத்த வேண்டும். இதுதான் நம் மதிக்கு வேலை. ஒவ்வொரு முறையும் செய்து முடித்த பிறகு என்ன நடக்கிறது என்று வேடிக்கை தான் பார்க்க வேண்டும். இந்த சரியான மனநிலைக்கு தான் ஸ்ரத்தை என்று பெயர். இவையெல்லாம் அவர்களின் மதி, விதி, லீலை. இவையெல்லாம் இறைவனின் மதி, இறைவியின் விதி, இவற்றின் லீலை என்று புரிந்து கொண்டு அதனை நம்மிடம் வேலை செய்யும் விதியும் மதியும் அவர்களுடைய விதி மதியின் கிளைகள்தான் என்பதையும் புரிந்து கொண்டு நாம் அதனையும் இதனையும் வேடிக்கை பார்க்கத்தான் வேண்டும். இந்த புரிய வைக்கப்பட்ட விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டால் நமக்கு ஒரு மனநிலை ஏற்படும். அந்த சரியான புரிதல் ஏற்பட்டால் இப்பொழுது சொன்னது சுலபமாக முடியும். இந்த சுலபமாக முடியும் நிலையில் நமக்கு ஒரு மனநிலை இருக்குமே, இதற்கு பெயர்தான் பக்தி அப்படின்னு பேர். இப்போ இதுவரை சொல்லப்பட்ட தகவல் சரியான தகவல், அரைக்குறை தகவல் இல்லை. அதாவது பிழையுள்ள தகவல் கிடையாது, முழுமையை பற்றிய சரியான தகவல். இந்த சரியான தகவலுக்கு தான் ஞானம் அப்படின்னு பேரு. இந்த ஞானம் பக்தி ஸ்ரத்தையோட நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும்பொழுது நாம் நம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அப்ப என்னாச்சு? நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், நம்முடைய குழந்தையினுடைய மனநிலையும் சரி, எதிர்காலமும் சரி சிறப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா அவங்க இதைதான் பார்த்து தனக்குள் பதிய வைத்து
சிந்தித்து வளர்கிறார்கள். இதுதான் இறைவன் இறைவி கொடுத்த இந்த பிறவியை நாம் நடத்த கடக்க பாதுகாப்பான வழி. நமக்கும் சரி, நம் பிள்ளைகளுக்கும் சரி. வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நொடியிலும் சரி, எதையும் சரி, குழந்தை வளர்ப்பையும் சரி, நாம் இப்படி புரிந்து கொண்டுதான் நம் வாழ்க்கையின் அனைத்து கடமைகளையும் ஆற்ற வேண்டும். இதற்கு உதவத்தான் ஆன்மீகத்தின் ஞானமும் சரி, பக்தியும் சரி, ஸ்ரத்தையும் சரி. இதுவேதான் சுகத்திற்கான வழி. இதை விட்டால் துயரத்திற்கான வழி. இந்த ஞானம், பக்தி, ஸ்ரத்தை தான் உணர்வுக்கும் மனதுக்கும் கூட விடுதலையை தரும் வழி, மோட்ச வழி. இல்லைன்னா உணர்வுக்கும் மனதுக்கும் சிறைப்படுத்தும் வழி. உணர்வையும் மனதையும் சிறைப்படுத்தும் வழி, சிறையில் தள்ளும் வழி, பந்த வழி.